நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? தேய்பிறை சஷ்டி மற்றும் சுபமுகூர்த்த தினம். யாரை வழிபடலாம்? முருகரை வழிபட காரிய தடைகள் நீங்கும். இன்று யாருக்கெல்லாம் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும், குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும், கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, சில திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். இணைய துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கமிஷன் தொடர்பான துறைகளில் லாபம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, தடைப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவு பெறும். மனை விற்றல் வாங்கலில் லாபம் ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, இறை சார்ந்த பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும். சகோதரர்களின் உதவி கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் கனிவான பேச்சுக்கள் நன்மையை தரும். பயணங்களின் போது விழிப்புணர்வு வேண்டும். பணி சார்ந்த மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். கன்னி ராசி அன்பர்களே, பிற மொழி பேசும் மக்களால் ஆதாயம் உண்டாகும். வெளிநாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். உறவினர்கள் மத்தியில் மதிப்புகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல்கள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான வாய்ப்பு அமையும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும். பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படும். புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். எதிர்பார்த்த சில முடிவுகள் தாமதமாக கிடைக்கும். கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லவும். வியாபார பணிகளில் திடீர் லாபம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். பயணம் மூலம் புதிய அறிமுகங்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும். சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, சொத்து வழக்குகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மீன ராசி அன்பர்களே, வருமான முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீர்கள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும்.